சிவமகாவாலை சித்தரை போற்றி. இன்னைக்கு தவத்தில் பார்த்தது வந்து நம்ம எல்லாரும் நாங்கள் சீடர்களாக சேர்ந்து ஒரு 5-6 பேர் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி வேணும்னு கேட்குறீங்க, தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லையே, என்ன பண்ண அப்படின்னு தேடுறாங்க. ஏன் தேடுறீங்க, இந்த கிணறு இருக்குல்ல இதில் மோந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கிணத்து நிறைய தண்ணி இருக்குது. இப்போ பேசிட்டு கூட தம்பி பேர் பாண்டியா, அவங்க வந்து செம்பை எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துல தண்ணி மோந்துட்டு வாராங்க குடுன்னு. அது ஒரு காட்சி கண்ணே. அப்புறமேல ஐயாவை நான் பார்த்தேன், முழுசாக பார்த்தேன். தவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சட நம்ம கோயிலை சுற்றி இருக்க சித்தர்கள் பூரா என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சாங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, உங்களை இன்னைக்கு பார்த்த வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் ஐயா. நன்றி நன்றி. சபைக்கு சமர்ப்பிக்கிறேன் நான் பார்த்த காட்சி. நெடுங்கால தொடர்நிலையாய் சபையை நாடி சித்தனை ஆசானாய் ஏற்று முழுமுதல் ஆற்றல் நிலை கொண்ட சபை இதுவென்று உயர்நிலையாய் வளம் வருகின்ற சீடரே, உன்னையும் உன் உறவாளர்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவசபையில் அருள்கின்ற அற்புதமான ஆசி நிலைகளுக்குள் இருந்து தெரிகின்ற காட்சி நிலைகள், ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் அற்புதமாக அக்காட்சி நிலைகளுக்குள்ளும் கிடைக்கின்ற ஆசி நிலைகளாகவே அகத்தியன் யாம் வழங்கி மகிழ்கின்றோம். 11 சித்தர்களது அற்புதமான காட்சி ஒவ்வொன்றாய் வரிசையாக கிடைக்கின்ற நிலை, ஒட்டுமொத்தமாய் சித்தனை கண்டு 11 சித்தர்களின் வரிசைகளை காண்கின்ற பொழுது இவன் ஆற்றல் அவர்களே, அவர்கள் ஆற்றல் இவனே என்கின்ற சூட்சமத்தை உணர்கின்ற ஞான தத்துவமாக நீர் கண்ட காட்சி என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அற்புத நிலையாய் சிவசபையை ஆள்கின்ற ஆற்றல் தான் பிரபஞ்சத்தை ஆள்கின்றது என்னும் நிலைதனை உணர்த்துகின்ற காட்சியாகவும் அக்காட்சி நிலையின் ஆசியை அகத்தியன் வழங்கி மகிழ்ந்தார். ஓம்